நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவன் நமக்கு அருளி செய்த துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 21. ஐசாயா சாப்டர் 43 verse 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை பிரிச்செடுக்கும் போது அவர்களிடத்துல பிரதானமா காணப்பட வேண்டிய அடையாளம் தேவனுடைய துதியை சொல்லி வருவது. அந்தபடியாக தேவனுடைய துதியை அவர்கள் சொல்லி வரும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற விதமாக இருக்கும். சங்கீதம் 102வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவன் தான் தெரிந்து கொண்ட சியோனின் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவாரு. அப்படியாக அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அந்த மகிமைக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேற்படியா இருக்கிற 18வது வசனத்துல பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி தேவனுடைய ஜனத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிற மகிமை ராஜாக்களையும் பயப்பட செய்யும். இது பின்வரும் சந்ததிக்காக எழுதப்பட்டு அந்த ஜனமும் கர்த்தரை துதிக்கிறதாக மாறும். இப்படி கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது அவருடைய துதியில விளங்குகிறதாக இருக்கு. இந்தபடி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் துதிய எப்படியெல்லாம் எடுக்கலாம்? அதை 3 வகையா பிரிக்கலாம். முதலாவது எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய வாயினால ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துதிக்க முடியும். அந்தபடியான துதியானது நம்முடைய ஜபங்கள்ல ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆராதனை செய்யும் போது வெளிப்படுகிறதாக இருக்கு. இரண்டாவதா சங்கீதம் 119வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஆண்டுடைய நீதி நியாயங்களை, அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழும் போது அந்த செம்மையான இருதயமானது அவரை துதிக்கிறதாக இருக்கு. அது நம்முடைய வாழ்க்கையின் நடையில காணப்படும், நம்முடைய வார்த்தைகள்ல காணப்படும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு வாழும் போது நம்முடைய வார்த்தையிலும் செய்கையிலையும் அவருடைய துதி வெளிப்படுகிறதாக இருக்கும். அந்தபடி நம்முடைய வாழ்க்கையினாலையும் அவரை துதிக்க முடியும். மூன்றாவதா 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தோம்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தபடி தேவனுக்கு சொந்தமான ஜனமானது அவரை பற்றின புண்ணியங்களை அறிவிக்க கூடியதாக இருக்கும். அப்படி அறிவிக்கிறதும் அவரை துதிக்கத்தக்கதாகவே இருக்கு. நாம நம்முடைய தேவனை பற்றின மகத்துவத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அதுவும் அவருக்கு உகந்த துதியாக இருக்கும். அது மற்றவர்களிடத்துல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும். அந்தபடி நம்முடைய வாயினால ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள்னாலும் நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு தேவனை அறிவிக்கிறதின் மூலமாகவும் துதியானது வெளிப்படுது. இந்த 3மே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கு. எப்படின்னா, முதலாவது நாம தேவனை வாயினால துதித்து அவரை கிட்டி சேர்கிறோம். அப்படியாக தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அந்தபடியாகவே வாழ ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவர்கள் நம்மை அணுகும் போது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனமாக அவருடைய துதியை சொல்லி வருகிறோம். இந்தபடியான ஜனமாக நாம கர்த்தருக்கு காணப்படணுங்கிறதே அவருடைய விருப்பமா இருக்கு. இத்தனை மகத்துவமான துதியின் உடையவே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதனுடைய அருமையை உணர்ந்தவர்களாக, துதியின் உடைய அணிந்தவர்களாக நம்முடைய வாயினாலும் வாழ்க்கையினாலும் நாம பிறருக்கு தேவனை அறிவிப்பதனாலும் அவரை மகிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படியான ஜனங்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு அவரை துதிக்கும் ஜனமாக வாயினாலும் வாழ்க்கையினாலும் மற்றவர்களுக்கு அவரை அறிவிக்கும் வழக்கினாலும் தேவனை மகிமைப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை மகிமைப்படுத்தும் உம்முடைய ஜனமாக நீங்க எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியாக எங்கள் வாயினாலும் வாழ்க்கையினாலும் மற்றவர்களுக்கு உங்களுடைய புண்ணியங்களை அறிவிப்பதனாலும் உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க ராஜா. அந்தபடியாக துதியானது எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எழும்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.